வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே தானியேலின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் எருசலேம் பாழடைந்ததற்காக தேவன் நிர்ணயித்திருந்த 70 ஆண்டுகள் முடிய போகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்து அறிகிறான். அதைத்தான் நாம் தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவுடன் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி தானியேல் உபவாசத்தோடும் இரட்டுடுத்தியும் சாம்பலிலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாரின் கனவுகளை விளக்குகிறார். 7வது 8வது அதிகாரத்தில் பல ஆவிக்குரிய தரிசனங்களை பெறுகிறார். 9வது அதிகாரத்தில் தானியேல் உணர்ந்தது 70 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றன. ஆனால் ஜனங்கள் இன்னும் முழுமையாக மனம் திரும்பவில்லை. எருசலேம் இன்னும் பாழடைந்திருக்கிறது. ஆகவே தானியேல் ஜெபிக்கிறார். தனக்காக அல்ல, தேவனுடைய ஜனங்களுக்காக, எருசலேமுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக தானியேல் ஜெபித்தார். தானியேலுடைய ஜெபத்திற்கு 3 காரணங்கள். தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார், ஜனங்களின் பாவங்களுக்காக ஜெபிக்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்ற ஏக்கம் அவரை ஜெபத்திற்குள்ளாய் நடத்தினது. தானியேலுடைய ஜெபம் முதலாவது மனம் திரும்புதலின் ஜெபமாயிருந்தது. 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் இதை வாசிக்கிறோம். நாங்கள் பாவம் செய்தோம். தானியேல் தனிப்பட்ட பாவத்தை மட்டுமல்ல, தேசத்தின் பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறான். தேவனுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் பெரியவரும் பயங்கரமானவருமாகியவர். ஆனால் நாங்கள் பாவம் செய்தோம். தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொண்டான். தண்டனை நியாயமானது என்பதை இங்கே தானியேல் ஒப்புக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஜெபம் மனம் திரும்புதலுடன் இருக்க வேண்டும். பிறருக்காக மன்றாடும் மனம் வேண்டும். அதை நாம் தானியேலிடம் கற்றுக்கொள்கிறோம். 2வதாக தேவனுடைய இரக்கத்தை நாடிய தானியேல். இதை நாம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது கோபம் திரும்புவதாக. தானியேல் நம்பியிருந்தது தன் நீதியை அல்ல, தேவனுடைய இரக்கத்தை அவன் நாடினான். தானியேலுடைய ஜெபத்தின் மூலமாக நடந்தது என்ன? 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது என்ன நடந்தது? தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவன் பதிலளித்தார். காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டார். தேவன் ஜெபத்தை கேட்கிறார். பதில் தாமதமாக தோன்றினாலும் தேவன் செயல்படுகிறார். ஜெபிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு தானியேல் ஒரு பெரிய உதாரணமாயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தின் வெளிப்பாடு ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தானியேல் பெறுகிறார். இது வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான மேசியா தீர்க்க தரிசனங்களில் ஒன்று. பாபிலோனிலிருந்து தம் மக்கள் விடுதலையடைய வேண்டும் என்றும் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் தானியேல் ஜெபித்தார். ஆனால் அவரது எதிர்பார்ப்பை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு விடுதலையை பற்றிய முன்னறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. எருசலேம் கட்டப்பட்ட பிறகு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையாலும் அவரது மரணத்தாலும் மனிதரின் பாவத்தை போக்கி அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்குவதால் வரும் பெரிய ஆத்தும விடுதலையை பற்றிய வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. எருசலேம் நகரமும் தேவாலயமும் அழிக்கப்படுவதை பற்றிய தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போவதில்லை. நம்மை சுற்றி பலவிதமான சூழ்நிலைகள், காரியங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், நாடுகளுக்கிடையே போர்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தேவன் தமது நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தானியேலை போல ஜெபிக்கிற
ஜெப வீரர்கள் தேவை. நம்முடைய பாவங்களுக்காக, ஜனங்களின் மீட்புக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் தேவை. கர்த்தர் தாமே நம்மையும் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாக பயன்படுத்துவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.